எஸ்ஐஆர் ஃபார்ம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லைங்க. பாருங்கள், உங்கள் பிறந்த தேதி, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், உங்களுக்கு உங்கள் அப்பா பேர். அப்பா இறந்துட்டு இருந்தாருன்னா என்னடா பண்ணுறது? அப்போ அவன் ஓட்டு போடக்கூடாதா? அனாதையாக இருந்தால் அவன் ஓட்டு போடக்கூடாதா? என்னடா உங்கள் இது? என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். அப்பா பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி, அம்மா பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி, உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் நேமு, இல்லை ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் நேமு, அவங்களோட ஆதார் நம்பர். இதுதான் விஷயம். இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட 2005 எனக்கு இருக்குது. அதனால் 2005 என்னோட அப்போ இருந்த ஓட்டர் ஐடி நம்பர் இது. அப்பா அதேமாரி அப்பா அது அவர் என்ன ஒரு முறை எந்த இடம் இது, கீழே வந்து எந்த தொகுதியில் அன்றைக்கி இருந்தேன், பாகம் என்ன, வரிசை என்ன, இதுதான். இதே மாதிரி இது இல்லை 2005 இப்போ எங்கள் ஒய்ஃப் இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் ஃபில் பண்ணணும், இந்த சைட் கிடையாது, இந்த சைட் ஃபில் பண்ணணும். அவங்க அப்பா பேர், அவங்க தாத்தா பேர், அவங்க என்னவா இருந்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. இதேமாரி புது ஆளுக்கும் பாருங்கள், நான் இங்கே பண்ணியிருக்கேன், இந்த பேட்டர்னில் பண்ணிக்கோங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பென்சிலில் ஃபில் பண்ணி தருவாங்க. நீங்கள் கொண்டு வந்து அப்புறமா இங்கே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மெயினாக போயிட்டு பென்சிலில் ஃபில் பண்ணி வாங்கி வந்துட்டு அப்புறம் பெனில் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. ஈஸி தான். ஆனால் தேவையில்லாத நிறைய கேள்விலாம் கேட்டுக்கிறானுங்க, நோனி கேள்விலாம். இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஓட்டர் ஐடி இருக்குதுன்னா போதும், ஆதார் கார்டு இருக்குதுன்னா போதும், அதுக்கு மேலே இருக்குடா இவ்வளோ கேள்வி? பாஜக அரசு தான் கேட்குறேன், இல்லை எலெக்ஷன் கமிஷன் தான் கேட்குறேன். எதுக்கு இதெல்லாம்? வீண் வேலை, தேவையில்லாத வேலை. சரி பார்ப்பு பார்க்கணும், பழைய ஆளுங்களை அடிக்கணும், செத்தவங்களை தூக்கணும், வீடு காலி பண்ணவங்கள தூக்கணும், அவங்களுக்குலாம் ஓட்டு கொடுக்கூடாது. அவங்கள வச்சு தான் கள்ள ஓட்டு போடுறாங்க. அது 200% உண்மை. அது பொய்லாம் கிடையாது. கள்ள ஓட்டு விழுது, புரியுதுங்களா? அவங்களெல்லாம் தூக்கணும். ஆனால் இவ்வளோ கேள்வி எதுக்கு? எங்கள் அப்பா 2002 எங்கே ஓட்டு போட்டார், எங்கள் அப்பா 2000 எந்த தொகுதியில் இருந்தார், அங்கே பாகம் என்னென்னா, அங்கே வந்து அதோட வரிசை என்னென்னா, என்னடா இப்படிலாம் கேட்டால் எப்படி சொல்கிறது? ஆனால் ஈஸி தாங்க. மேலே இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்து கூட ஓட்டு இது வாங்கியிருக்காங்க. ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம ஓட்டு நம்ம உரிமை, நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா.